அருமையானோலை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து கோலார் தங்கோயில் பகுதியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலிக்காக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை கேட்க போகின்ற யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பாஸ்டர். Praise the Lord, brother. ஆமென். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மகிமை உள்ள நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளிலே பசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவதற்கு முன்பதாக என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது? அப்போஸ்தலர் 1:5 வரையிலும் பார்க்கும்போது 5ஆம் வசனத்திலே காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். அது ஒரு கட்டளையாக அவர்களுக்கு சொன்னார். தேவ சமூகத்தில் காத்திருப்பது, தேவனோடு ஐக்கியப்படுவது, இந்த காத்திருப்பு வேறு விதமானது. ஊழியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கட்டி எழுப்பதற்கு காத்திருத்தல். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு காத்திருத்தல். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை, அந்த வார்த்தை உறுதியாக பற்றி கொண்டார்கள் சீஷர்கள். உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர்களோடு இடைப்பட்ட இயேசு பசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது 5ஆம் வசனம் காத்திருங்கள் என்று சொன்னார். 8ஆம் வசனம் பசுத்த ஆவி வரும் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்பதான் நீ சாட்சியா இருக்க முடியும் என்று. பதினொன்று, 12, 13 இந்த 14 வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மேகம் அவரை மூடிக்கொண்டது. அவர் சென்ற பாதை, உடனே வெள்ளங்கி தரித்த 2 பேர் வந்து அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள். போனவர் மீது சந்தேகம் வரக்கூடாது, இயேசுவின் மீது சந்தேகம் வரக்கூடாது. அவர் எங்க போனாரோ அவ்வளவுதான் என்று நினைக்க கூடாது. ஆகவே எப்படி இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒரு நிமிஷம் கூட தவறாதபடி 2 வெண்ணங்கியை தரித்தவர்களாய் அங்கு வந்து நின்று, கலிலேயரே, உங்கள் எதிரே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரப்போகிறார். அப்போ வருகையை குறித்து, அவருடைய வருகையை குறித்து அதிகமாக
அதிகமாக அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உயிரோடு எழுந்தவர், மரணத்தை வென்று எழுந்தவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசை வென்றவர், பாவத்தை கொன்றவர், பிசாசின் வல்லமைகளை அழித்தவர். அவர் சொல்லுகிறார், மீண்டும் வருவேன். இந்த வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த வருகை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற இந்த நிலை நமக்கு இருக்க வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள் பசுத்த ஆவிக்காக. இந்த காலத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது பசுத்த ஆவிக்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்கும். அந்த காலகட்டத்திலும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நிறைவேறப்படுகிறது. தீர்க்கதரிசனமாய் சொன்ன இயேசுவானவர் நிறைவேறப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருபோது நம்மை தள்ளாது காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன். எடுத்து கொள்ளப்பட்ட இயேசுவை கண்ணால பார்த்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே காத்திருங்கள் என்று சொன்னதை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைத்தார்கள். அவருடைய வார்த்தையே முழு மூச்சாக நம்பினார்கள். பசுத்த ஆவி வருவார். ஆண்டவர் எடுத்துக்கொண்டதிலிருந்து பசுத்த ஆவி வருகின்ற வரையிலும் 50 நாட்கள். 50வது நாள் பெந்தெகோஸ்து என்னும் நாள். அந்த நாளிலே கர்த்தர் இறங்கி வந்தார். அவருடைய ஆவி இறங்கி வந்தது. அவருடைய ஆவி நிரப்பப்பட்டது. அவருடைய அபிஷேகம் நிரப்பப்பட்டது. பசுத்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தார். பசுத்த ஆவி போதிக்க ஆரம்பித்தார். பசுத்த ஆவி பாவத்தை கண்டித்து உணர்த்த ஆரம்பித்தார். பசுத்த ஆவியினுடைய கிரியைகள் ஒன்றின் பின்னாக நடந்து கொண்டிருப்பது இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த சத்தியம் சத்தியம்தான். இந்த சத்தியத்தை யாராலும் மாற்ற முடியாது. சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் கிருபையும் சத்தியமும் விட்டு விலகி செல்லக்கூடாது. சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது கிருபை நம்மை தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கள் காத்திருந்த நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே முதலாவது ஒரு மனம் இருந்தது. ஒருமனப்பட்டு இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், இயேசுவை கண்ணால பார்த்தவர்கள், காதால அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், அவர் வருவார் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது
கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்பினோரை கைவிடாதபடி காப்பாற்றுகிற கர்த்தராய் அவர் சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தை போதித்து இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்குள்ளே பரவி சென்ற பிறகு இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் இந்த சத்தியத்தில் வாழ வேண்டும் என்று இயேசுவை பின்பற்றினவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமுகமாய் ஒன்றுபட்டு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் தேவை. இன்றைக்கு சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான டினாமினேஷன்கள் துவங்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி சத்தியத்தை வேறு விதமாக பிரசங்கிக்கிறார்கள். பாவத்தை எதிர்ப்பது குறைவாய் மாறிவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பிரயாசப்படுவதெல்லாம் அவனுடைய பதவியும். இதுதான் சபைகளில் பதவி வேணும் என்று இருக்கிறவர்களும் ஏதோ தானோ என்று விசுவாச வாழ்க்கைக்கு வருகிறவர்களும் வேதத்தை நேசிக்காதபடி சபையிலே அங்கமாயிருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்களும் எத்தனையோ பேர்கள். அவர்கள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயம் என்றால் என்ன, ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர் யார், ஆலயத்தில் போதிக்கிறவர் யார், எதை போதிக்கிறார்கள்? சத்தியத்தை போதிக்கிறார்கள், நீதியை போதிக்கிறார்கள், சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள், கற்பனைகளை போதிக்கிறார்கள், கட்டளைகளை போதிக்கிறார்கள், தேவ அன்பை போதிக்கிறார்கள், கிருபையை போதிக்கிறார்கள், பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு வழிகாட்டுகிறார்கள். தேவ வசனம். நகர்மையானவிட இந்த வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மாறாத நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமையின் நாமம். இந்த மகிமைய நாமத்தை பின்பற்றுகிற நாம் அவருடைய சத்தியத்தில் வாழ வேண்டும். ஒரு மனம் தேவை. ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அவருடைய வாசனத்தை நீ வித்து வாழும் போது, அவர் வசனம் உனக்குள்ளே வாழும் போது அது ஒருமையாயிருக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனை கொடுத்த தேவன். அப்போ ஆதி சபை பசுத்த ஆவி வருவதற்கு முன்பதாக, இறங்கி நிரப்புவதற்கு முன்பதாக எல்லோருக்கும் ஒரு மனம் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வண்ணமாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு மனம் இருக்க வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ரோம சபைக்கு பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆமா, ஒரே வாயினால் பிதா, குமாரன், பசுத்த ஆவியை மகிமைப்படுத்த வேண்டும். குமாரனாகிய இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், அதற்காக அவர் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக மகிமைப்படுத்து. அவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் அவரில் அன்பு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வாயினால் அவரை மகிமைப்படுத்தி ஆதரிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீங்கள் ஒருமனப்பட்டு, அப்போ ஒரு மனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். எல்லாவற்றால் வாழ முடியாது. சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆதி காலத்திலே அவர்கள் ஒரு மனம் இருந்தது. கர்த்தருக்காக ஒருமனப்பட்டார்கள்.
கர்த்தருக்காக கூடி வந்தார்கள், கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். எத்தனை 7 வாரங்கள் காத்திருந்து கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திலே இவ்விதமான ஜெபம் இருக்கிறதா? இவ்விதமான ஒற்றுமை இருக்கிறதா? ஒரு மனப்பாடு இருக்கிறதா? எத்தனையோ பேர் சபையை உடைத்து பிரித்து போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை விட்டு, தரிசனத்தை விட்டு விலகிச் செல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, உனக்கு ஒரு மனம் இருந்தால்தான் கர்த்தரோடு இணைய முடியும். நீ ஒரு மனம் இருந்தால்தான் ஆண்டவருடைய வசனத்தோடு இணைக்கப்பட முடியும். ஒரு மனம் இருந்தால் அந்த ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க கீழ்ப்படுகிற எண்ணம் இருக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, அதே ரோமர் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. அப்போ ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கு ஏக சிந்தனை இருக்கும். நம்முடைய சிந்தனை எல்லாம் ஒருமுகமாப்படுத்தப்படும். ஒரு மனமாய் இருக்கிறவர்கள் ஒரு சிந்தனையாய் வருவார்கள். வேற எந்த ஆர்குமெண்ட்டும் கிடையாது. இது கர்த்தருடைய வசனத்தை பிரித்து மேய்வது தவறு. கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதோடு வாழ்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது, விசுவாச வாழ்க்கைக்கு நல்லது. ஆகவே இந்த விசுவாச வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும். நம்மை ஆறுதல் படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிறார். நாமும் மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்படி, ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். சபையாருக்கு பலவிதமான சிந்தனை இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் போது ஒருவர் ஆராதனையே 1/2 hour இருந்தா போதும், 15 நிமிஷம் இருந்தா போதும். சுவிசேஷத்தை அறிவிக்க 20 நிமிஷத்தோட முடித்து விடு. ஆராதனை எல்லாம் 1 hourல முடிச்சுடணும். இதுக்கெல்லாம் ஏக சிந்தனை இருக்கும். ஆனால் நாள் முழுவதும் ஒரு 12 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் ஜெபிப்பதற்காக கூடுவோம் என்ற ஏக சிந்தனை இருக்கிறதா? கர்த்தருடைய வாழ்க்கையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இதயத்தை கொடுக்கிறோமா? அந்த இதயம் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ பொறுமையை கையாள வேண்டும். வாழ்க்கையில பொறுமை இருக்கு. ஒருமனப்பட வேண்டும் என்றால் பொறுமை. ஆறுதல் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏக சிந்தை, ஒரே சிந்தை உள்ளவர்களாய். எப்போ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மையமாய் இருக்கிறதோ, சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணுகிறதோ, அங்க நாம் தவறாதபடி ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கேற்ற சிந்தை, பசுத்த வேதத்திற்கேற்ற சிந்தனை, ஏக சிந்தனை. மற்றவர்களுடைய சிந்தனை, என்னுடைய சிந்தனை, ஒருமனப்பட்டவர்களுடைய சிந்தனை ஒன்றாய் இருக்கும். அது சபையிலே சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக அவசியம். அநேக குறைபாடுகள் இருக்கின்ற சபைகளாய் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். கருமையானவில்லை, கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ஆதரிக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்காக ஒருமனப்படுகின்ற ஜீவியமும் ஏக சிந்தை உள்ள ஜீவியமும் பொறுமையோடு வாழ்கிற ஜீவியமும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1 10 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால்,
சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதுடனும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிற இந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொன்ன வார்த்தை ஒன்றின் பின்னையாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன புத்தி சொல்லுகிறார்கள்? ஒரே காரியத்தை பேசவும், சபையினுடைய ஒழுங்குமுறையை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்த ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சபையாருக்கு அந்த காரியத்தில் ஒற்றுமையோடு பேச வேண்டும். பிரிவினை இல்லாமல், குடும்பங்களுக்கு குடும்பம் பிரிவினைகள், விசுவாசிகளுக்கு பிரிவினைகள், இவையெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் அடிப்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சபை வளர்ச்சிக்கும் தடையாய் இருக்கிறது. ஒரு விசுவாசி, உண்மையான ஒரு விசுவாசி சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நான் போகிற சபைக்கு நான் தடையாய் இருக்கிறேனா? அங்கு எல்லோராலும் ஒரு மனதோடு எடுக்கப்படுகிற காரியத்தை நானும் பேசுகிறேனா? பிரிவினை இல்லாதபடி, ஒருவர் ஒன்று சொல்ல இன்னொருவர் இன்னொன்று சொல்ல, எல்லாருக்கும் பிரிவினை இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனாகிய கர்த்தர் ஏக சிந்தனை உள்ளவர்களாய், பிரிவினை இல்லாமல் ஏக மனது, அது ஒரே மனது உள்ளவர்களாய். அடுத்தது ஏக யோசனை. ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று. அப்போ சீர்பொருந்த வேண்டும், திருத்து கொள்ள வேண்டும், தவறு என்று ஒத்துக்கொண்டு அதை விட்டு விலக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் செய்ய வேண்டிய பங்கு. ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாய் சபைக்குள்ள, சபையினுடைய வளர்ச்சிக்கு எந்த பிரிவினம் இல்லாதபடி, பிரிவினையை கொண்டு வருகிறான் பிசாசு, அவனுக்கு இடம் கொடுக்காதபடி பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும். அப்போ ஏக யோசனை உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரே யோசனை, எல்லாருடைய யோசனையும் ஒத்து போக வேண்டும். சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர் புத்தி சொல்லுகிறது, நல்ல காரியத்தை பேசும்போது இணைந்து பேச வேண்டும், ஒற்றுமையோடு பேச வேண்டும், பிரிவினை இல்லாமல் பேச வேண்டும். அதான் தெளிந்த புத்தி. ஏக மனதுடன் ஏக யோசையுடனும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, சீர்பொருந்தி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பசுத்த வாழ்க்கையில்
கர்த்தருடைய வீட்டை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, ஆதி சபை ஒருமனப்பட்டது, ஏக சிந்தை இருந்தது, பிரிவினை இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையோடு இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கேட்கிறதையும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருந்தார்கள். தேவ பக்தி இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, கர்த்தரை நேசிப்பதில் முதலிடம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அர்ப்பணித்து கர்த்தரே, அவரே என் தேவன் கர்த்தர் என்று அவரை ஆராதித்தார்கள். ஆகவே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இல்லாதபடி எதையும் செய்ய முடியாது. இரண்டாவதாக அவர் ஜெபித்தார்கள். என்னது? ஜெபம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலேசியர் 4:2 தட்டி எழுப்புகிற வசனம். ஆதியிலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும், அப்போ ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையிலும் எத்தனை வாரங்கள்? 7 வாரங்கள் தொடர்ந்தது. அதுக்கு முன்னாக 13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து கொண்டதிலிருந்து 7 வாரங்கள் தொடர்ந்தது. 7 வாரமும் ஜெபத்தில் உறுதியாயிருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட மிக பெரியதான ஒரு ஆயுதம் ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் வீழ்த்திருங்கள். ஜெபத்தில் வீழ்த்திருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த கருமையானவிலே, இந்த வேலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாம் இடைவிடாமல் என்றால் என்ன? இடைவெளி இல்லாதபடி எல்லா நேரத்திலும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலி. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கு. அவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். அவருடைய துதியை செலுத்த தாகம் இருக்க வேண்டும், வாஞ்சை இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். உன்னை பலப்படுத்துகிற துதி, பிசாசை வெல்லக்கூடிய வல்லமை கொடுக்கிற துதி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதி. நம்முடைய நாவிலிருந்து துதிக்க 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 தேவ பலனால நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள கர்த்தரை நாம் எப்பொழுதும் பணிந்து கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தில் விழித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே ஸ்தோத்திரத்தோட விழித்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் பெரியவராயிருந்து விழித்திருக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருக்கிறவர்கள் தோல்வி அடைவதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில்
உறுதியாய் தரித்திருங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அந்த நம்பிக்கை, கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உபத்திரத்துல தான் பொறுமை கையாளுவது சில நேரங்களில் கடினம். சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், சோர்ந்து போகிற பிரச்சனை, கண்ணீர் விடுகிற பிரச்சனைகள், எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நமக்கு அருளுகிற எல்லா விதத்தையும் பார்க்கும் பொழுது நாம் அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று பார்க்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தில் ஒரு ஸ்தோத்திர பலி இருக்கட்டும். எந்த நேரத்திலும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. தான் முக்கியம். விசுவாசிகள் பலன் அடைவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்பிக்கையில எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். உபத்திரத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். இந்த விழித்திருக்கிற ஜீவியம் உனக்கும் எனக்கு இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர பலியிடுகிற ஒரு விசுவாசியை கர்த்தர் நேசிக்கிறார். நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாடுகள் நிமித்தமாக என்ன உபத்திரங்கள் வந்தாலும் பொறுமையோடு கர்த்தரை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களா, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். 3வது பாயிண்ட், விண்ணப்பத்தில் தரித்திருங்கள். விண்ணப்பத்தில் காத்திருங்கள். அப்போ இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது இந்த விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஆண்டவரோடு பேசுகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் எது எது வேண்டுமோ அவைகளுக்கெல்லாம் நாம் ஜெபம் செய்கிறோம். வேண்டுதலில் தரித்திருக்க வேண்டும். வேண்டுதல், எனக்காக வேண்டுகிறேன், என் குடும்பத்திற்காக வேண்டுகிறேன், மற்ற விசுவாச குடும்பங்களுக்காக வேண்டுகிறேன், அழிந்து போகிற ஆத்துமாக்காக வேண்டுகிறேன், பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்காக வேண்டுகிறேன், கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் வேண்டுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்காதபடி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன்.
ஆகவே இவர்கள் விண்ணப்பத்தில் தரித்திருந்தார்கள். விண்ணப்பத்தில் தரித்திருந்தார்கள். பிலிப்பர் 4 அதிகாரம் 6 வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நீங்கள் ஒன்றுக்கோ கவலைப்படாமல் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பர் சபைக்கு ஏதும்போது பவுல், நீங்க ஒன்றுக்கோ கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவன் வல்லமுள்ள தேவன். இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன். இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். நாம் இந்த உலகத்தினுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் விண்ணப்பத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒன்றுக்கோ கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லும் போது அது உண்மைதான். அப்போ அந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என் ஆத்மா உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த கவலை என்பது மனிதனுடைய வாழ்க்கையை தொடர்கிறது ஒன்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீ கவலையை விட்டு வெளியேறி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒன்றுக்கோ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ விண்ணப்பம், இந்த ஜெபம், இதற்கு கூடவே ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அதனால தான் சொல்றாரு 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். ஆகார் வனாந்திரத்திலே அவள் அழுது கொண்டிருக்கின்ற அழுகையை கண்ட தேவன், பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட தேவன், ஆகாரோடு இடைப்பட்டு ஆகாரை பேசி அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தாகமாய் உயிர் போகிற நிலையில் இருக்கிறவனுக்கு தண்ணீரை உருவாக்கினார். இல்லாத ஒன்றில் உருவாக்கி ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படி செய்தார். அவள் தான் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. நம்முடைய அழுகை, நம்முடைய கவலை, நம்முடைய வேதனை எல்லா கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தராய் கடந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காத்திருக்கிறவர்கள் எவ்விதமாக, விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ஏசாயா ஏதின தீர்க்கதரிசன புத்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாயார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களோ புது பலன் அடைந்து
அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எங்க கவலை அதிகமா இருக்கிறதோ, எங்க கவலையை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ, எங்க கவலையினால தவிக்கிறோமோ, இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். நம்மை நேசிக்கிற பிள்ளைகளும் கொண்டு வருகிறார்கள். நம்மால அன்பாய் நேசிக்கிற நபர்களும் நமக்கு கவலையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இயேசு யார் என்றால், உன் கவலையை நீக்குகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். தெய்வத்தை நம்பி இருக்கிற நமக்கு சத்தியமும் கிருபையும் நம்மை தொடரட்டும். ஆயுசு நாட்கள் நமக்கு நீடித்து கொடுக்க, அவருடைய சமூகத்தை காத்திருந்து பலவீனங்கள் நீக்கப்பட, பலனடைய தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த கருமையான விலை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போகார்கள். சோர்வு வராது, பலவீனம் வராது. நீ எழும்பி பிரகாசிக்க அவருடைய வல்லமை புது பலன் அடைத்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை கொடுத்து காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை. 3 காரியங்களை பார்த்தோம் நாம். 1, ஒரு மனம் இருக்க வேண்டும். 2வது, ஜெபிக்க இருக்க வேண்டும். 3வது, விண்ணப்பத்தோடு தரித்திருக்க வேண்டும். விண்ணப்பத்தோடு காத்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், வீட்டிலே பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு மனமா வீட்டிலே துவங்க வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு மனம் வரணும் வீட்டுல ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு. 1000 பிரச்சனைகளை சுமந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்ற ஒரு காரியத்தில் நாம் ஜெபித்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஜெபத்தில் தரித்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக, விண்ணப்பங்களோடு காத்திருக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஏறெடுத்து காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாய் தேவனுடைய வசனத்தை ஆராய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பசுத்த தேவனை நம்பி வாழ்கிறவர்கள் இந்த 3 பாயிண்ட் ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கு சத்தியம் வாழ்கிறது, சபை வளர்கிறது, வீடு வாழ்கிறது, உயர்கிறது. எங்கு ஜெபத்தில் தரித்திருக்கிறோமோ அங்கு பிசாசை வெல்லுகிறோம், பிசாசை மேற்கொள்ளுகிறோம், அசுத்த ஆவியின் கிரியைகளை மேற்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் மாறாத தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், நம்மோடு இடைப்படுகிற தேவன். அந்த தெய்வத்தை நாம் முற்றிலுமாக விசுவாசத்தோடும் நன்றியோடும் நாம் அவரை தொழுது கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 1:4 அதிகாரத்திலிருந்து எடுத்த இந்த 3 பாயிண்ட், அவர்கள் ஒற்றுமையோடு ஒரு மனதோடு இருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தோடு காத்திருந்தார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தின் படி பசுத்தாவி இறங்கி வந்தார், அவர்களை நிரப்பினார். அதே பசுத்தாவி உனக்கு எனக்கும் தேவை. நீ நானும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பசுத்தாவிக்காக காத்திருப்போம். அவருடைய கிரியைக்காக, அவருடைய பலனுக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக,
அவர் நம்மை ஜெபிக்க தூண்டி விடுவதற்காக. ஜெபத்தில் பசுத்த ஆவிக்காக காத்திருப்போம், நிரப்பப்படுவோம். ஒருவன் செலுத்தினாலும் ஆவினாலும் பிறவையிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டு ஆவியினாலே நிரப்பப்படு. ஆதி சபை எப்படி நிரப்பப்பட்டதோ அப்படி காத்திருந்து, அப்படி கீழ்ப்படிந்து, அப்படி பசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்க இதே கதவை திறந்து கொடுத்து, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்ய வாரம் என்று கேள். பசுத்தாவி வருவார், நிரப்புவார். ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த 3 காரியங்களை பேச அப்போஸ்தலர் 1:14 பிரகாரமாக ஆதி விசுவாசிகள், ஆதி தேவனுடைய பிள்ளைகள், ஆதி சீஷர்கள் எப்படி அவருடைய சபையை பலப்படுத்த ஒரு மனம் இருந்ததோ, ஆண்டவரே பலப்படுத்த ஜெபத்தில் தரித்திருந்தார்களோ, சபையை பலப்படுத்த, தன் வாழ்க்கையை பலப்படுத்த, வீட்டை பலப்படுத்த, வீட்டில் பலிபீடத்தை கட்டப்பட ஒவ்வொருவரும் காத்திருந்தது போல, ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் காத்திருந்து பலனடைய கிருபை தருவீராக. ஆண்டவரே ஜெபத்தில் தரித்திருக்கட்டும். எதற்கு எடுத்தாலும் விசுவாசத்தை உறுதிப்படுத்த, உறுதியாயமை பின்பற்ற, ஆண்டவரே தடுமாறாதபடி, ஆண்டவரே உண்மையே நம்பி வாழ, உம்முடைய சத்தியத்தில் வாழ, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விதைக்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும். எங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதிலை கொடு. யாருடைய வீட்டில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய வேண்டுதல் எல்லாம் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிற வசனம் எங்களுக்குள்ளே வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தீர்கள். பெந்தைக்கோஸ்தே நாளுக்கான செய்தியாக வழி நடத்தப்பட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனமான ஜெபம், பொறுமையோடு காத்திருக்கின்ற ஜெபம், மற்ற 3வது ஜெபம் விண்ணப்பத்தோடு தரித்திருக்கிற ஜெபம். ஒரு மனமான ஜெபம், இடைவிடாத ஜெபம், உறுதியாக விழித்திருக்கும் ஜெபம், விண்ணப்பத்தோடு காத்திருக்கின்ற ஜெபம். ஆமென். நீங்கள் இதை செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. சித்தமான திருப்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ பிரதர். ஆமென். Thank you. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக இணைந்தார். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து அவருடைய செய்திக்காக நன்றி செலுத்துவோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை கொள்வார்களாக. வேளையில் இன்றைய நாளிலே பரிந்து பேசும் ஜெபத்துடன் ஊழியர் சுசேசர் எட்வின் வானர்கள் வழிநடத்தினார். இதே போல எங்களுடன் பாஸ்டர் லூயிஸ் கர்னரும் ஜெபத்தை குறித்ததான செய்தியோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.